முன்னொரு காலத்துல அயோத்தி மாநகரத்தை இக்ஷவாகுன்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு தண்டன்னு ஒரு மகன் இருந்தான். தன் தந்தைக்கு நேர்மறையான செயல்களை செஞ்சுக்கிட்டு ஒரு அரக்கனை போல நடந்துக்கிட்டான். மக்களை ரொம்பவே துன்பப்படுத்தினான். எல்லா விஷயங்களும் அரசருக்கு தெரிய வர அவனை நாட்டை விட்டே துரத்தி அடிச்சிட்டாரு. அயோத்தியிலிருந்து வெளியேறிய தண்டன் மனுமந்தகான்னு தனக்காக ஒரு தேசத்தை அமைச்சுக்கிட்டு ஆட்சி செய்யவும் ஆரம்பிச்சான். அசுரகுரு சுக்ராச்சாரியாரோட கை கோர்த்து தன்னுடைய தந்தைக்கு எதிரான பல சதி செயல்களை செஞ்சுட்டு வந்தான். நாய்வால நிமிர்த்த முடியுமா என்ன? முடியாது இல்லையா? தன்னுடைய குருன்னு கூட பார்க்காம ஒரு நாள் அவருடைய மகளையும் அடைய முயற்சி செஞ்சான். இதனால கோபப்பட்ட சுக்ராச்சாரியார் அவனை ரொம்ப மோசமா சபிச்சாரு. அந்த சாபப்படி மதுமந்தகா நாடு முழுவதும் மணற்புயல்ல மாட்டிக்கிட்டு மொத்த ராஜ்யமும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சு. அந்த வனம் தான் தண்டக வனம்னு அழைக்கப்படுது. இதே வனத்துலதான் வனவாசம் வந்த ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் சேர்ந்து 10 வருடங்கள் தங்கி இருந்தாங்க.